ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 46வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிரரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். கிருஷ்ணா, நான் என்னிடம் இருக்கும் ஆயுதங்களை கீழே போட்டுறேன், தூக்கி போட்டுறேன். இப்போ ஆயுதங்கள் இல்லாத ஒருத்தனை தாக்கக்கூடாது என்று சத்திரிய தர்மம் கூறுகிறது. ஒரு வீரனானவன் இன்னொரு வீரனை அவன்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லைன்னா தாக்க மாட்டான். அதனால் இதுதான் சத்திரிய தர்மம். கிருஷ்ணா, என்னுடைய ஆயுதங்களை நான் தூக்கி போட்டுறேன். அந்த துரியோதனனை சார்ந்தவர்கள், கௌரவ படையில் இருக்கும் வீரர்கள் இந்த சத்திரிய தர்மத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல. இருப்பினும் நான் ஒரே இடத்தில் ஸ்திரமாக நிற்பேன். அவர்கள் என்னை சண்டைக்கு கூப்பிட்டா கூட நான் போகமாட்டேன். அவர்கள் இங்கே வரட்டும், என்னை கொல்லட்டும், நான் சந்தோஷமாக இறந்து போய் என் குலத்தை அழிக்கும் அந்த பாவத்திலிருந்து தப்பிப்பேன், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவேன் என்று அர்ஜுனன் கூறுகிறார். அதாவது தன் குலத்தை அழித்து மகா பாவத்திற்கு ஆளாவதற்கு அந்த எதிரிகளின் கையில் இறந்து போவதே மேல் என்று அர்ஜுனன் கூறுகிறார். இப்படி கூறிவிட்டு அர்ஜுனன் அடுத்தது என்ன செய்தார்? அதை தான் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் நிறைவு ஸ்லோகத்தில் பார்ப்போம். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 46வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.